கஸ்தூரிக்கு சம்மன் வழங்க அவர் வீட்டுக்கு சென்ற போது அவர் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்தது. நீ ஒளிரடம், நான் அரை மணி நேரமா இங்க ஒளிஞ்சிட்டு இப்போ நான் ஒளிரங்கிறேன். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் அவரை தேடி வந்த நிலையில நடிகை கஸ்தூரி வந்துட்டு தற்போது ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். யாரு இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கியா? வாடா வெளியா. மாட்டியா வாடா. பயவலையே மறுபடியும் அதே புழக்க பாட்டியை குட்டி வந்து புழக்கிறக்க ஏற்பாடு பண்ணி. அதில் தலைமறைவாக இருந்த நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சர் அவர்களே, ஒரு பொண்ணுக்கு இப்படிதான் நடக்கணுமா? ஒரு பொண்ணுக்கு நிஜமாலுமே இப்படிதான் நடக்கணுமா? ஒரு சத்தமான பொண்ணுக்கு எதுவுமே கிடையாதா? எல்லாரும் வெளியே போக சொல்லுங்க. பிரச்சார பீரங்கி பேச்சு புயல் கைதை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தார் இல்லையா? கரையடைப்பு. இந்த ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டை நம்ம கொண்டாட வேணாமா? மியூசிக் ப்ளீஸ். ரெடி 1 2. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு டுமுகு அமால் டுமால். யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக அவர் மீது பலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். இந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறு பரப்பும் வகையில பேசியதாக எழும்பூர் போலீசார் நடிகை கஸ்தூரி மீது 4 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். யாரா இவன் டேமேஜா இருக்கான்? அவன் பெரிய ஃப்ராடியா? அவன் பேர்ல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கியா? அவனை தூக்கி உள்ள போட விட்டுறாங்க. சரிங்கயா. 2 தனிப்படைகள் அமைத்து அவரை தேடி வந்த நிலையில ஹைதராபாத்தில் வைத்து நடிகை கஸ்தூரியை சென்னை தனிப்படை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். தீவிரவாதி இல்லையா? எதுக்கு முடியா பேசுறா? எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி. போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா? 4 பிரிவில் அவர் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. கலவரம் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு செயல்படுதல், சாதி, மதம், இனம், மொழி குறித்து பேசி இருவேறு பிரிவு மக்களிடையே பிரச்சனையை ஏற்படுத்துதல், அரசுக்கு எதிராக அல்லது பொது அமைதிக்கு எதிராக எந்த ஒரு நபரையும் குற்றம் செய்ய தூண்டுதல், வதந்தி அல்லது அவதூறு பரப்புதல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதான். சென்னைக்கு அழைத்து வரக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெண் காவலர்கள் மற்றும் தனிப்படை போலீசார் உதவியோடு நடிகை கஸ்தூரி கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். வாங்கயா, உள்ள வாங்கயா. போடா. இது ஒதுக்குறதுக்கு மூத வளர்த்தி கொதவன் சிறையில் அடைத்தனர். அப்படி சொல்லலையா? ஏய் மிஸ்டர் டாலக், ஒரு சிங்கத்தை கூண்டில் அடைக்கிறாங்களே. என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? பிச்சிருவோம் பிச்சி. இப்ப நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறது தமிழ் தேச விடுதலைக்கான அரசியல் அல்ல, தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல். என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த காட்டுறானா? இது உன் பையனா? இப்படி ஒரு பிள்ளைய பத்தி எம்எல்ஏ ஏவி விடணுமா? தமிழ் தேசிய இனத்துக்கான அரசியல், ஆனால் தமிழ் இன விடுதலை கிடையாது. என்னடா இது? அப்படி ஒண்ணு இருக்குமா? இருக்கு. விதையில்லாத திராட்சை நீங்க பார்த்தது இல்ல? சீட்லெஸ். இது சீட்லெஸ் தமிழ் தேசியம். நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களுக்கு மொழி, கலை, இலக்கியம், கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரிய, வேளாண்மை, விளையாட்டு, இசை, கூத்து எல்லாம் இருக்கு. இவருக்கு பெண்ணிய உரிமை, மண்வளம், நாட்டு வளம், கனிம வளம், காட்டு வளம், நீர்வளம், நிலவளம், மலைவளம், கடல் வளம், இதற்கு காப்பது, பொருளாதாரம், சமூகம், இது எல்லாத்தையும் பாதுகாப்பது ஒரு அரசியல் இருக்கு. இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். இவ்வளவுதான். இது வேற்றுக்கரக சொல்ல அல்ல, புரிஞ்சுக்கிறோம். நீ தமிழ் தேசியம்னா ஏதோ வேற்றுக்கரகத்துல இருந்து இறங்குறாங்க நினைக்க கூடாது. இந்த நாட்டை பிச்சுக்கிட்டு போறதுன்னு நினைக்க கூடாது. நாசமா போச்சு.
மாப்பிளைக்கு விஷயம் தெரியாது போல் இருக்கு. டேய் ஜம்பலக்கடி பம்பா கட்ல கட்ட வந்துட்டு எனக்கு குழப்பாதடா. ஜெயிலில் இருக்கிறவனுக்கு எப்படா விடுதலை அடைவோன்னு தானே இருப்பான். அந்த சிறையில் இருப்பவனுக்கு வேலைக்கு சோறு, காய்ச்சல் அடிச்சா மருந்து, சட்டை கிழிஞ்சா சட்டை, வாரத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சோப்பு, ஷேவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளேடு, இதையெல்லாம் கொடுப்பது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த ரெண்டாவது சொன்னது இருக்குல்ல, அது என்னன்னா சிறை தேசிய மக்களுக்கான அரசியல். அது அவனை விடுவிக்கிறதுங்கிறது இருக்குல்ல, அது தமிழ் தேசிய அரசியல் மாதிரி. இது தர்மமாடா ஜிம்பலக்கடி பம்பா. ரெண்டுக்கும் உள்ள வேறுவை. ஜெயில தான் இருக்கணும், இதெல்லாம் கிடைக்கும் உனக்கு, ஆனா நீ ஜெயில தான் இருக்கணும். விடுதலை கிடையாது. இப்ப நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறது தமிழ் தேச விடுதலைக்கான அரசியல் அல்ல, 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 தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல். உங்க பாட்டுல குத்தா இருக்கு, என்ன குற்றம் கண்டாய்? கிளி சோசியக்காரன்ட்ட கிளி பேசிச்சிங்க, பேசுது, இப்படியே பார்க்குது. 3 நாள் உனக்காக சோசியம் பார்த்து கொடுத்துருக்கேன், என்னை திறந்து அனுப்பக்கூடாதா அப்படின்னு கேட்குது. அதெல்லாம் இல்லை, அப்படிலாம் அனுப்ப முடியாது. உன்னை என்ன சும்மாவா விட்டுருக்கேன்? கிளி தேசிய நலனுக்கான அரசியல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாட்டி நீ ஒரு கடுதாசி எடுத்து அட்டையை கொடுத்தவொடனே ஒரு பொட்டுக்கல்ல, சில தடவை 2 நெல், அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை கோவப்பழம் வாங்கி கொடுத்தனா இல்லையா? நீ அதை என்ன பாராட்டாம நீ என்ன குறை சொல்றிய. விடுதலையை நீ எதிர்பார்க்கலாம், பேசாத. கோவப்பழம் வேணுமா, 2 பொட்டுக்கல்ல கூட வேணுமா, அதை வேணா கேளு. இதுதான் இப்ப இந்த 2வது வகை. இப்ப நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறது தமிழ் தேச விடுதலைக்கான அரசியல் அல்ல, தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல். அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. இப்ப நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறது தமிழ் தேச விடுதலைக்கான அரசியல் அல்ல, தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல். சொல்லுது சீமான் ஆதரிக்கிறாரு. நான் சீமான கேட்கிறேன், உன் பொண்டாட்டி கையில் விட்டு அதை கேளு, உன் மாமியார் மனம் ஊறிட்டு அதை கேளு, உன் பொண்டாட்டியோட பிறந்த கொழுந்தியாக்கள் 3 பேர் இருக்காங்களா அவங்ககிட்ட கேளு, உன் மச்சனன்ட்ட கேளு, உன் பொண்டாட்டி கையில் விழி, உன் மன ஊறி 50-50 தான். அவங்க ஆந்திராவில் தான் வந்தாங்களா, அவங்க அந்த புறத்தில் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க மாமியாரை கேட்க சொல்லுங்க. வாய மூடுறா நாயே, அறிவு கெட்டவனை நிதானமா தான் பேசுறியா நீ? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேன் நான் கொலைகாரியாவே ஆயிருவேன். என்ன பேச பாத்தீங்களா? நான் மத அருந்த மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் பிற பொருளை திருட மாட்டேன், கொள்ளையடிக்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் பெற மாட்டேன், கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணை கனவிலும் நினைத்து பார்க்க மாட்டேன், என் நினைவிலும் நினைக்க மாட்டேன். உலகத்திலேங்க ஒரு கட்சி கூட்டம், அந்த கட்சிக்குள்ள ஒரு மாவட்டத்துக்குள்ள கலந்தாய்வு நடக்குது. எந்த கட்சி தலைவராவது பவுன்சரை வச்சு போவாங்களா? ஆனா சீமான் போவாரு. ஏன்னா தம்பிங்க அடிச்சிருவானுங்களோ உதைச்சிருவானுங்களோ. ஏற்கனவே அம்சால பிரஸ் மீட்ல போட்டு அடிச்சிட்டானுங்க. ஆமா, டே பாடி கட்டுக்கலாம். யாருமே இல்லாத இடத்துல கூட விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பத்தீங்களா? உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குது. சொந்த கட்சிக்கார, அதுவும் ஒரு மாவட்டத்துக்குள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் மத்தியில் கலந்தாய்வு. அந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு தனியா போக முடியல, பவுன்சர்களோட போறானா? இது எவ்வளவு பெரிய கேடுகட்ட கேவலம். உங்க 2 பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சேன்? எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் அண்ணன் ஒம்புடுத்து அடிச்சு போடுறான். அது நடக்க கூடாதுன்னு உங்களை வச்சிருக்கேன். இந்த அண்ணன் மேல இருக்க பாசத்துல அப்பாவிகளை யாரையும் கொண்டு விடாதீங்கப்பா. ஏன்ட்டு சொன்ன பெண்ணிய உரிமையை பேசுனது எங்க முன்னவர்களை தாண்டி ஒன்னும் பெரியார் கிடையாது. பெரியார்ட்ட போய் பெண் உரிமை பெற்றங்கிற, அப்புறம் வேலுநாச்சியார்ட்ட எதை பெற்றீங்க? அந்த ஆள் என்ன சொன்ன? தந்தை பெரியார் பற்றி உங்கள் பார்வையின? பெண்ணிய உரிமைக்காக போராடியவர்.
பெண்ணிய உரிமைக்காக போராடியவர், பேசியவர். பாரதி பாடினாரு, ஐயா வந்து போராடினாங்க. வாட் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. மலேசியா போயிருக்கும்போது நண்பர் ஒருத்தர் டிஷ்யூவை தொடச்சிட்டு, இந்த பக்கம் ஓட்டர் இருக்காரு, இந்த பக்கம் என் நண்பருக்கு, நான் பின்னாடி உட்காந்துருக்கேன். டிஷ்யூவை தொடச்சு இப்படி தூரப்பட போனாரு. டிரைவர் கையை பிடிச்சான். அவன் மலேசியாக்காரரு கையை பிடிச்சாரு. உடனே போடாதீங்க. உடனே ஸ்டாப் ஆகிட்டாரு. கொஞ்சம் தூரம் போனாரு, வண்டியை ஓரமணி பண்ணாரு. ஒரு டஸ்ட்பின் கண்ணாடி இறக்குனாரு. இப்போ போடுங்க. டஸ்ட்பின் தூக்கி போட்டுட்டு அதுக்கு வண்டிட்டு போறான். இதுதான் ஒழுக்கம். இந்த ஒழுக்கம் இங்க கத்து கொடுக்கப்பட்டிருக்கா? இங்க இந்த ஒழுக்கம் இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கா? இல்ல. கொஞ்சம் பொறு. இதுதான் ஒழுக்கம். இதுதான் ஒழுக்கம். இதுதான் ஒழுக்கம்.